திருகோணமலை தேகாம்பரம் வீதியிலே அமைந்துள்ள பத்தாங்குறிச்சியில் அமைந்துள்ள சீதாளம்மன் ஆலயத்துக்கு தான் வருகிறோம். இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த ஒரு சிறப்பான ஆலயமாக திருகோணமலை பகுதியிலே திகழ்கின்றது. ஆகையினால் இந்த ஆலயத்தின் வரலாறு மற்றும் இந்த ஆலயத்திலே இடம்பெறும் சிறப்பான பூஜை வழிபாடுகளை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனல் ஊடாக இன்றைய தினம் வழங்குவதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் வருகின்றோம். சிறப்பாக கூற வேண்டும், இந்த சின்ன சிறார்கள் தமிழ் கலாச்சார முறைப்படி எமது இந்து சமயத்தை பின்பற்றும் முறையிலே மிகவும் மங்களகரமாக இந்த ஆலயத்தில் இன்று வருகிறது. இந்த பூஜை வழிபாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த காட்சிகள் அனைத்தையும் எமது யூடியூப் சேனல் ஊடாக வழங்குவதற்காக தான் வருகின்றோம். இன்றைய தினம் இந்த சீதாளம்மன் ஆலயத்திலே இந்த ஆலயத்தின் தொகுப்புகளை என்னுடன் சிறப்பாக வழங்குவதற்காக மனோகரன் அஸ்வினிகா அவர்களும் இணைந்துள்ளார். இந்த ஆலயத்தின் சிறப்பான விவரத்தை முன்வைக்க இருக்கிறார். வணக்கம் அஸ்வினிகா. வணக்கம். இனிய காலை வந்தனம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்த கோணேச பெருமான் அமைந்துள்ள திருகோணமலை பகுதிக்குத்தான் இன்றைய தினம் வந்துள்ளோம். திருகோணமலை பட்டினமும் சூழலில் அமைந்துள்ள பத்தாங்குறிச்சியில் உள்ள சீதாளம்மன் ஆலயத்திற்குத்தான் தினம் வந்துள்ளோம். இது மிகவும் பழமை வாய்ந்த சிறப்பான ஆலயங்களில் ஒன்றாகும். இந்த ஆலயத்தின் விசேட பூஜைகளை காட்டுவதற்காக எமது யூடியூப்